ஹாய் கிரிக்கெட் ஃபேம், வெல்கம் டு கிரிக் வித் மனோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐபிஎல் மேட்ச் நம்பர் 2. இன்னைக்கு நம்ம அந்த மேட்சோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக 20 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் 11 மேட்ச் எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சிருக்காங்க, 9 மேட்ச் ஆர்ஆர் ஜெயிச்சிருக்காங்க. பர்டிகுலராக இந்த ராஜீவ்காந்தி ஸ்டேடியம் வந்து ஒரு பாட்டா பேட்டிங் விக்கெட் தான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அந்த 5 மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் ஒரே ஒரு மேட்ச் தான் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஸோ நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான். அதுவும் 3:30க்கு நடக்க போகிற மேட்ச் அப்படிங்கிறதுனால வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வர டீமுக்கான அட்வான்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த டியூ ஃபேக்டர், அந்த ஃபேக்டர், இந்த ஃபேக்டர் அதெல்லாம் வராது. இப்போ வான் த டாஸ், சூஸ் டு பேட், ஸ்கோர் 250, டிஃபெண்ட், அந்த மாதிரி ஒரு பிச்சாக தான் வந்து கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ நம்ம சன்ரைசர்ஸ் டீமோட பேட்டிங் லைனப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி 2023 வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒரு 150 அடிச்சு டிஃபெண்ட் பண்ணுற டீம் அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கம்மின்ஸ் ஒன்ஸ் கேப்டனாக வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே மாற்றி ஒரு பேஸ்பால் கிரிக்கெட் வந்து ஐபிஎல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் விளாண்டது வந்து எஸ்ஆர்ஹெச் டீம்னே கூட சொல்லலாம். ஏன்னா ஃப்ரம் த பால் ஒன் அட்டாக் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க எஸ்ஆர்ஹெச். மொத்தமாகவே அந்த அந்த டீமோட இதே வந்து மாறிச்சு. அதுவும் போன வருஷம் வந்து ஃபைனல் வரைக்கும் போனாங்க. ஃபைனல் வரைக்கும் போய் தான் லாஸ் ஆனாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு 2வது மேட்சுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட் கம்மின்ஸ்க்கு வந்து அவரோட அந்த டீமோட வளர்ச்சிக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்குது. ஏன்னா 2016 கப் அடிச்சாங்க. 2018 எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபைனல் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலுக்கே வராமல் இருந்த டீமை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனது வந்து பேட் கம்மின்ஸ் தான். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் லைனப் ப்ரிவியூ பார்ப்போம். எஸ்ஆர்ஹெச் டீமோட பேட்டிங் லைன் இப்போ பார்த்தா இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு 2 டைம்ஸ் ஆச்சும் வந்து 300 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. போன வாட்டியே கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க, பட் அடிக்க முடியல. பட் இந்த வாட்டி கண்டிப்பாக ஒரு 2 டைம்ஸ் ஆச்சும் அடிப்பாங்க. அதுவும் வந்து நம்ம ராஜீவ்காந்தி ஸ்டேடியம், ஹைதராபாத்தில் இருக்கிற அந்த ராஜீவ்காந்தி ஸ்டேடியமில் தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓப்பனர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் ஃபார்மில் இருக்கிற 2 ஓப்பனர்ஸ் தான் வந்து அவங்களுக்கு வந்து களமிறங்க போகிறாங்க. யாருன்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் பிளாஸ்டிங் ஸ்டார்ட் வந்து கொடுக்க நினைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு எதிராக வந்து ஆர்ச்சரும் தீச்சனாவும் ஒரு ஸ்பெல் போட வாய்ப்பு இருக்குது இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி. ஸோ ஒரு பிளாஸ்டிங் ஸ்டார்ட் கொடுப்பாங்க. ஒருவேளை மிஸ் ஆச்சு, ஏர்லி விக்கெட் விழுந்தாலும் அவங்களுக்கு வந்து கவலை இல்லை. ஏன் அப்படின்னா நம்பர் 3 வருது இஷான் கிஷான். அவர் வந்து மிடில்லையும் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்குது, ஓப்பனிங் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரே ஒரு விக்கெட் போனாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. ஸோ இஷான் கிஷான் கூட யார் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மால வந்து இருக்காங்களோ இவங்க ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்து அவங்க வந்து அமைஞ்சிரும். ஸோ நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் வந்து கிளாஷன் வருவார். அவர் வந்து ஸ்பின்னரை வந்து பொலன்னு பொழக்கிற ஒரு டேஞ்சரஸான ஒரு பிளேயரு. ஸோ இந்த டாப் 4ங்கிறது செம்மையாக இருக்குது ஹைதராபாத் டீமுக்கு. ஸோ நம்பர் 5ல வந்து நிதிஷ் ரெட்டி வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அவர் நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு, நல்ல ஹிட்டரும் கூட. ரீசெண்டாக நடந்த இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாம் வந்து செம்மையாக விளாண்டுருக்காரு. ஸோ அவருக்கும் ஹென்ரி கிளாசனுக்குமான ரோல் அப்படிங்கிறது அப்படி எடுத்துகிட்டு போய் அப்படி முடிக்கிறது, அது நம்பர் 4, 5ல இருந்தாலும் அப்படி எடுத்துகிட்டு போய் அப்படி முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இது வந்துடும். அதுக்கு அடுத்தால வர அபினவ் மனோகரா இருக்கட்டும், அவர் வந்தாருன்னா ஒரு குயிக் ஃபயராக 10 பால்ஸ்க்கு 25 அடிக்கக்கூடிய எபிலிட்டி எல்லாமே அவருக்கு இருக்குது. இதுக்கப்புறம் வந்து அந்த நம்பர் 7ல வந்து பிரைடன் கார்ஸ் இல்லை கமிண்டு மெண்டிஸ், இந்த மாதிரி இதில் யாராச்சும் ஒரு பிளேயர் வந்து அவங்க விளாட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க 2 பேருமே வந்து நல்ல பிளேயர்ஸ் தான். நெக்ஸ்ட் பேட் கம்மின்ஸ், அவருமே வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங் எபிலிட்டி இருக்கு. அவர் வந்து நம்ம பவுலர் அப்படின்னு சொல்லி பவுலிங் லைனப்பில் தள்ளிட முடியாது. ஒரு குரூஷியலான ரோல் வந்து பேட்டிங்கில் அவரால் எப்போதுமே வந்து பண்ண முடியும். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபினிஷிங் இருக்குது, நல்ல ஓப்பனிங் இருக்குது. ஒரு 250, 300 அடிக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியுமே வந்து இந்த பேட்டிங் லைனப்புக்கு இருக்குது. பட் இந்த பேட்டிங் லைனப் ஒன்ஸ் சேசிங் ப்ரெஷரில் போச்சுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான பேட்டிங் லைனப் தான். ஸோ சன்ரைசர்ஸே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாங்கன்னா பேட்டிங் எடுக்கிறதுக்கு தான் வந்து விரும்புவாங்க இந்த பேட்டிங் லைனப்பை பொறுத்தவரை. எஸ்ஆர்ஹெச் டாஸ் வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்க தான் வந்து அவங்க விரும்புவாங்க. ஒரு சேசிங் ப்ரெஷருக்குள்ளே போக விரும்ப மாட்டாங்க. ஒரு 250 ரன்ஸ் அப்படி பிளாஸ்டிங் அடிச்சுட்டு அதை எப்படி கண்டெயின் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் லைனப்பை பார்த்தால் வந்து அது வந்து முகமது ஷமியோட தலைமையில் தான் அந்த பவுலிங் லைனப் இருக்குது. என்னதான் வந்து டீமோட கேப்டன் கமின்ஸாக இருந்தாலும் அந்த பவுலிங் லைனப் அப்படிங்கிறது முகமது ஷமி தலைமையில் தான் இருக்குது. முகமது ஷமி, பேட் கம்மின்ஸ், ஸோ இவங்க கூட சேர்ந்து கண்டிப்பாகவே எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டிவாக போடக்கூடிய ஒரு பவுலர் தான் அவங்க வச்சுருக்காங்க. ஹர்ஷால் பட்டேல் டெத்துலலாம் வந்து நல்ல ஸ்லோ பால் போடக்கூடிய ஒரு பிளேயர். ஆனால் அவர் ஒரு டைமில் வந்து ஆர்சிபியில் போய் மாட்டிக்கிட்டாரு. அங்கே மாட்டிட்டு அந்த பிச்சில் வந்து அவரால் போட முடியல. பட் இந்த கிரவுண்ட் வந்து அவர் நல்லாவே வந்து யூஸ் பண்ணி போடக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு 4 ஓவருக்கு 40 ரன் கொடுத்தாலே வந்து பெரிய விஷயம் தான். அந்த மாதிரி ஒரு பாட்டா விக்கெட். ஸோ இந்த 3 பேர் ப்ளஸ் இது கூட நிதிஷ்குமார் ரெட்டி சேர்ந்து போடும்போது இவங்களோட பேஸ் அட்டாக் வந்து இதாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. பேஸ் அட்டாக் டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ ஸ்பின் அட்டாக்னு வரும்போது இவங்களுக்கு வந்து 2 லெக் ஸ்பின் வச்சு விளாடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ராகுல் சகர் வந்து கண்டிப்பாக இருப்பார் 11ஸில். இவர் கூட வந்து ஆடம் சாம்பா விளாடுவாரா,
இல்லன்னா வேற ஏதாச்சும் ஒரு இந்தியன் ஸ்பின்னர எடுத்துட்டு வருவாங்களா? அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. இல்ல 2 லெக் ஸ்பின்னர வச்சு அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இவங்க 2 பேருமே ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய எபிலிட்டி இருக்கு. இப்படி ஒரு ஸ்பின் காம்போ உருவாக்குவாங்களா? அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா, அங்கேயுமே வந்து ரைட், லெஃப்ட் காம்பினேஷன் ராஜஸ்தான்ல நெறைய இருக்கு. ஸோ ஒரு டாப் 5 ரைட் அப்படின்னா 2 லெக் ஸ்பின்னர் வச்சு தைரியமா போலாம். ரைட், லெஃப்ட் காம்பினேஷன் இருக்கனால இவங்க வந்து ஆடம் சாம்பாவையும், ராகுல் சகரையும் எடுத்துட்டு போவாங்களாங்கிறது டவுட்டா தான் இருக்கு. ஒரு இந்தியன் ஸ்பின்னர் வந்து விளையாட வைக்கலாம். சன்ரைசர்ஸும் வந்து யங் பிளேயர உருவாக்குற ஒரு டீம் தான். ஸோ ஒரு அன்னோன் பிளேயர் ஒருத்தங்கள ஒரு இந்தியன் நம்ம சையது முஸ்தாக் அலி ட்ரோஃபி இந்த மாரி இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயரையும் எடுத்துட்டு வந்து ஒரு ஸ்பின்னரா இறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்கு. ஸோ கம்பேர் டூ ஸ்பின் அட்டாக், பேஸ் அட்டாக் வந்து நல்லா சூப்பராவே இருக்கு. ஸோ அந்த டிஃபெண்ட் பண்றதுக்கான குவாலிட்டி இருக்கிற ஒரு பேஸ் அட்டாக் தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பேஸ் அட்டாக். இந்த பர்ட்டிகுலர் மேட்ச் ராஜஸ்தானுக்கு எதிரா வந்து டாஸ் வின் பண்ணாலும் வந்து பவுலர்ஸுமே வந்து 2வது பவுல் பண்ண தான் விரும்புவாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண விரும்ப மாட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம ராஜஸ்தான் டீமோட ப்ரிவ்யூ பார்ப்போம். அந்த டீமுக்கு வந்து ஆல்ரெடி கோச்சா இருந்த ராகுல் டிராவிட் திரும்பியும் ராஜஸ்தானுக்கு கோச்சா வந்திருக்காரு. இது அவருக்கு வந்து அந்த டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ். ஏன்னா, இப்ப அவரு சாதாரணமா வரல. T20 வேர்ல்டு கப் டிராஃபிய அடிச்சுட்டு கோச்சா வந்திருக்காரு. ஸோ ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாவே வந்து இருக்கும். ஸோ இந்த ராஜஸ்தானும் சரி, SRHும் சரி 2 டீமும் ஒரு கப் அடிச்சிருக்காங்க. ராஜஸ்தான் IPL ஆரம்பிச்ச அந்த ஃபர்ஸ்ட் வருஷத்துல வந்து ஒரு கப் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் வந்து அவங்க வந்து கப் வந்து அவங்களால அடிக்க முடியல. ஸோ இந்த வாட்டி எப்படியாவது கப் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட்டோட தான் அவங்க வந்து விளையாடுவாங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட பேட்டிங் லைனப்ப பார்த்தோம் அப்படின்னா, அந்த 13 வயசு பையன வந்து கண்டிப்பா வந்து அவங்க ஆட வைப்பாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த சூரியவம்சியும், SSC ஜஸ்வாலும் ஓப்பனிங் ஆடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சாம்சன் பொறுத்தவரைக்கும் அவர் கேப்டனா இருக்க மாட்டார் 3 மேட்ச்சு. நம்ம ரியான் பராக் தான் கேப்டனா இருப்பான்னு சொல்றாங்க. அவர் கீப்பரா தான் நிக்க மாட்டாரே தவிர, விளையாடுவேன். நான் வந்து 11ஸ்ல இருப்பேன். த்ரூ ஜுரல் வந்து கீப்பிங் பண்ணுவாரு. அப்படிங்கிற மாரி பேச்சு போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் சஞ்சு சாம்சன் அந்த நம்பர் 3 ஸ்பாட்ட பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. ஸோ நம்பர் 4ல வந்து நிதிஷ் ராணா. ஸோ இந்த 4 பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் பிளேயர்ஸ். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்தியாக்குள்ள நடக்கிற ஒரு ஒரு பிக்கஸ்டான லீக்ல அந்த டாப் 4, 5 பார்த்தீங்கன்னா ரியான் பராக். அந்த டாப் 5மே இந்தியாவ வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால, இவங்க வந்து பவுலர்ஸ் வந்து ஒரு ஃபாரின் பவுலர்ஸ் எடுக்கிறதுக்கான அட்வான்டேஜ் வந்து ராஜஸ்தானுக்கு அதிகமா இருக்கு. இதான் டாப் 5 இருக்கும்போது, இந்த டாப் 5 பேட்ஸ்மேனுமே வந்து நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. அந்த 13 வயசு பையன் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறான் அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்கு எல்லாருமே வந்து ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்வால் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. சாம்சன் மேட்ச எடுத்து கொண்டு போணும். சாம்சன் எப்போதுமே வந்து அவரு மேட்ச் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அவருக்கு அப்படி ஒரு ரெக்கார்ட் இருக்கு. ஸோ இந்த மேட்ச்லயும் ஒரு பெரிய ஸ்கோர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிதிஷ் ராணா ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு ஆங்கரிங் ரோல் விளையாடுற எபிலிட்டி அவருக்கு இருக்கு. ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. அவர் நல்ல பிக்கு. ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனையும் மெயின்டெயின் பண்ண முடியும் அவர் உள்ள இருக்கிறதுனால. ஸோ நம்பர் 5 ரியான் பராக். இவர் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து இவரோட பேட்டிங்க வேற லெவல்ல மாத்தியிருக்காரு. அதுவும் ஸ்ரீலங்கா கூடலாம் வந்து சூப்பரா T20ல வந்து கலக்குனாரு. ஸோ நல்ல ஒரு 140 ஸ்ட்ரைக் ரேட்ல ஹிட்டிங் எபிலிட்டியோட விளையாடக்கூடிய இது எல்லாமே இருக்கு. அது கேப்டனா வேற ஆகுறாங்க போது ரெஸ்பான்சிபிலிட்டியா வந்து ரியான் பராக் விளையாடுறதுக்கான சான்ஸ் அதிகம். தென் ஹெட்மயர் ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஃபினிஷர். ரொம்ப நாளா ராஜஸ்தானுக்கு விளையாண்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்து ஃபினிஷிங் பண்றதுக்கான இது வந்து அதிகமா இருக்கு. நல்ல நல்ல விதத்துல ஃபினிஷிங் பண்றதுக்கான இது அதிகமா இருக்கு. ஸோ இவருக்கு அடுத்தால த்ரூ ஜுரல் இருக்காரு. பிளஸ்ஸ பாருங்க. அதுவும் ஒரு இந்தியன் ஃபினிஷர் த்ரூ ஜுரல். ஸோ த்ரூ ஜுரல் அந்த 8 பால் 20, ஒரு 9 பால் 25 இந்த மாரி அடிக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர் த்ரூ ஜுரல். ஸோ அவரு 7ல வராரு. இது போக இவங்களுக்கு வந்து இன்னுமே பிளேயர்ஸ் வந்து சுபம் துபேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா விளையாடுவார். அவர எந்த இடத்துல ஆட வைக்க போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ பேட்டிங் லைனப்ப பொறுத்தவரைக்கும் இந்தியன் யங்ஸ்டர்ஸ ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ இந்தியன் யங்ஸ்டர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகும்போது இந்த பேட்டிங் லைனப் வந்து நல்லா இருக்கும். அந்த பர்ட்டிகுலர் விக்கெட் வந்து ஒரு பாட்டா விக்கெட்டா இருக்கும் பட்சத்தில் இது ஒரு 3 1/2 மேட்ச் அப்படிங்கிறதுனால வந்து இவங்களுமே வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்க ஆர்வம் அதிகமா இருக்கும். பட் சேஸ் எடுப்பாங்களா? அதுங்கிறது எனக்கு டவுட். இவங்களுக்கு வந்து எனக்கு கன்ஃபார்மா சொல்ல முடியல. பட் மோஸ்ட்லி 3 1/2 மேட்ச்னாலே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறதுக்கு தான் வந்து சான்சஸ் ஆர் ஹை. ஸோ ராஜஸ்தான் பேட்டிங்க பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி. பட் யங் பிளட் அன்எக்ஸ்பெக்டடான ரன்ஸ், அன்எக்ஸ்பெக்டடான திங்ஸ் வந்து இந்த பேட்டிங் லைனப் வந்து நெறைய பண்ணும் அப்படிங்கிறது என்னோட கெஸ். நெக்ஸ்ட் நம்ம ராஜஸ்தான் டீமோட பவுலிங் லைனப்ப பார்ப்போம். ஸோ பவுலிங் லைனப்ப பொறுத்தவரைக்கும் இப்ப நான் சொன்ன அந்த டாப் 7, 8 பிளேயர்ஸ் உங்களுக்கு நான் சொன்னேன்ல, அதுல வந்து ஹெட்மேயர தவிர மத்த எல்லாருமே இந்தியன் பிளேயர்ஸ். ஸோ இவங்களுக்கு ஒரு 3 ஃபாரின் பவுலர எடுத்ததுக்கான ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அத யூஸ் பண்ணி இவங்க 2 ஸ்ரீலங்காவோட ஸ்டார் ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா வந்து இவங்க எடுப்பாங்க. தீட்சனா, ஹசரங்கா. இவங்க தான் ஸ்பின் ட்வின்ஸா இருக்க போறாங்க. இவங்க தான் ஒரு குரூசியல் ரோல் வந்து அந்த பவுலிங்ல பண்ண போறாங்க. இவங்க 2 பேர் ஸ்பின்னர் கீழ வரும்போது, ஹசரங்கா வந்து பேட்டிங்லயுமே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தன் குடுக்குற ஒரு ஆளா இருப்பாரு. பவுலிங்லயுமே வந்து நல்ல விக்கெட்ஸ் எடுக்கிற எபிலிட்டி, கண்டெயின் பண்ணி போடுற எபிலிட்டி இருக்கு. தீட்சனா பவர் பிளேலயும் போடக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்கு. டெத்லயும் போடக்கூடிய எபிலிட்டி இருக்கு. மிடில்லயும் போடுற எபிலிட்டி இருக்கு. ஸோ ஸ்பீட் பவுலிங் டிபார்ட்மென்ட்க்கு அப்படி வந்தோம் அப்படின்னா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே இந்த 3 பேர் காம்போல தான் இவங்க போறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. ஸோ இதுல துஷார் தேஷ்பாண்டே இனிஷியலா வந்து
விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா, ஒரு வாட்டி அவர் ஐபிஎல்ல வந்து அதிக லீடிங் விக்கெட் டேக்கர்ல கூட வந்த ஒரு பவுலர். ஸோ ஆர்ச்சர் வந்து இப்ப ரீசென்ட் ஃபார்ம் வந்து அவர் ஆன் அண்ட் ஆஃப்ல தான் இருக்காரு. கொஞ்சம் பழைய ஃபார்ம்ல அவர் இல்ல. ஸோ ஆர்ச்சரே அவங்க உட்கார வச்சுட்டு வந்து யுத்வீர் சிங் மாரி ஆள்லாம் கூட எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ராஜஸ்தான் எப்பனாலும் வந்து ஒரு யங் பிளேயர்ஸ தூக்கிட்டு வரலாம். இன்னும் இப்ப ஆகாஷ் மத்வால் பவுலரும் வெளியில இருக்காரு. ஸோ அவரையும் வந்து இவங்க யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு சொல்லப்போனோம் அப்டின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸோட 11ஸ வந்து பிரெடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க எப்போதுமே வந்து யங் பிளேயர்ஸ் ஒரு 2, 3 பிளேயர்ஸ வந்து அப்படியே மேக் பண்ணுவாங்க. அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அந்த 11ஸ ஃபைண்ட் பண்றது. ஸோ ஓவராலா ஸ்பீட் பவுலிங் பார்க்கும்போது டீசென்ட்டான ஸ்பீட் பவுலிங் தான். ஏன்னா சந்தீப் சர்மாலாம் டெத்ல வந்து சூப்பரா போடுவாரு. ஆர்ச்சருமே வந்து நல்லா போட்டுட்டு இருந்தவர் தான். பட் இந்த ஐபிஎல் அவர் ஃபார்முக்கு வருவார்ன்னு நம்புவோம். அவரும் ஃபார்முக்கு வந்தாருன்னா டெத் வந்து செமையா இருக்கும். இவங்களோட பவுலிங் அட்டாக் வந்து நல்லாருக்கும். இப்போ ஒரு அபோவ் ஆவரேஜ் பவுலிங் அட்டாக்கா வந்து ராஜஸ்தானோட பவுலிங் அட்டாக் இருக்கு. ஸோ இந்த பவுலிங் அட்டாக்க பொறுத்தவரைக்கும் டிஃபெண்ட் பண்ணலாம். அழகா டிஃபெண்ட் பண்ணலாம். இந்த பவுலிங் அட்டாக் வச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஒரு 220 இவங்க அடிச்சாங்க அப்படின்னா, இவங்க அந்த மிடில் அந்த ஸ்பின் ட்வின்ஸ்ன்னு இருக்காங்கல்ல, அவங்க வந்து கண்டிப்பா நல்லா போடும் பட்சத்தில வந்து இவங்க கன்டெயின் பண்ணலாம். ஸோ இவங்களுமே வந்து பவுலர்ஸுமே வந்து டாஸ் வின் பண்ணால் ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங் போடணும்னு விரும்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் பண்ணட்டும். நம்ம வந்து செகண்ட்ல பவுலிங் பண்ணலாம், கன்டெயின் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலிங் யூனிட் வந்து விரும்பும். இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லிக்கிறேன். ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இப்ப நான் உங்களுக்கு மொத்தமா ஒரு 13, 14 பிளேயர பத்தி நான் சொல்லிட்டேன். 15 பிளேயர் கூட நான் சொல்லியிருப்பேன். எதுக்கு இத்தன பிளேயர சொல்றேன் அப்படின்னா, அவனோட 11 ஒன்ஸ் அகைன் சொல்றேன் அன்பிரெடிக்டபிளா இருக்கும். யங் பிளேயர்ஸ் வருவாங்க. அந்த யுத்வீர் சிங்லாம் வந்து நல்ல ஹைலி டேலண்டட் பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர். எதனாலும் வந்து அவர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா வர்றதுக்கான வாய்ப்பு கூட நெறையவே இருக்கு. ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஹைதராபாத்ல இருக்கிற ராஜீவ்காந்த் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் பிட்ச பார்த்தோம் அப்படின்னா, பட்டா பேட்டிங் விக்கெட்டு. சுப்மன் கில் 300 அடிச்ச பிட்ச் அது. ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. அ செம பேட்டிங் பிட்ச் அது. ஸோ டாஸ் வின் பண்ணோம். அதுவும் 3:30 மணி மேட்ச் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து நல்ல ஒரு ஹை ஸ்கோர போஸ்ட் பண்ணி ஆப்போசிட் டீம் வந்து பிரஷர்ல போடலாம். ரெயின் த்ரெட் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ வான் த டாஸ், சூஸ் டூ பேட் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் திஸ் பிட்ச். ஸோ இந்த 2 டீமோட வின்னிங் ப்ராபபிலிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எஸ்ஆர்ஹெச்சுக்கு நான் 65% குடுப்பேன். ஆர்ஆருக்கு 35% குடுப்பேன். நெக்ஸ்ட் த கிரேட் எல் கிளாசிக்கோ ஆஃப் ஐபிஎல் மும்பை வெர்சஸ் சிஎஸ்கே மேட்சோட ப்ரிவியூல உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் மனோ. டேக் கேர்.